வந்திருக்கிறதான உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்போடு கூட வரவேற்கிறேன். Welcome each one in the mighty name of Jesus, our Savior and the Lord. And especially we have a guest today. And Abby's sister is there, Evelyn. We know her quite well. She hasn't come alone today. Good news is she has come with her husband, Neil. Give them a big applause. God bless you. God bless you. God bless you. God bless you. Anybody else who is new, who has brought a partner? Nobody. God bless you. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அருமையான ஆண்டவரே, இந்த கால வேளையிலும் சுவாமி உம்முடைய சமூகத்தில் வந்து படைத்தவராகிய உம்மை போற்றி பாடினோம். இந்த அனுப்பின குமாரனாகிய எங்கள் இரட்சகரையும் சேர்த்து அதிலே நாங்கள் பாடி துதித்தோம். இந்த நேரத்தில் சுவாமி உம்முடைய வார்த்தைகளிலிருந்து தியானிக்கும் பொழுது அநேக காரியங்கள் எங்களுக்கு எட்டாததும் புரியாததும் எங்களுக்கு ஞானத்துக்கு அப்பாற்பட்டதுமாக இருக்கிறது. சுவாமி ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்து எங்களுக்கு போதித்த முக்கியமான விடயத்தை குறித்து பார்க்கும் பொழுது பேசுகிற அடியானாகிய என்னோடும் கேட்கிற உம்முடைய பிள்ளைகளோடும் கூட இருப்பீராக என்று எங்களை தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபம் ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். Father, we come before thine throne, the creator of heavens and the earth. You sent your Son to save us. Lord, we praised you, we glorified you. Lord, as we study from your scriptures, the most important thing, your Son Jesus Christ came to teach us and to prepare us. Give us the wisdom, Lord, to understand it. Sometimes it's beyond our knowledge, Lord. We don't comprehend everything, Lord. You are a transcendent God. Lord, help us with our limited knowledge and understanding to grasp a little bit of it. In the name of Jesus, I pray and submit myself and your children in your hand. Amen. Oh, God. Christianity is a very tough religion. I've been a Christian practically all of my life. The more you read, the more you sing, the more you begin to search. Not an easy one. Not at all easy. So, this is one of those things. In Luke chapter 17, verse 20 to 21. Now, the Pharisees came to Jesus. These are the educated, religious, very committed Jews. They had one question. Now, when he was asked by the Pharisees when the kingdom of God would come, and he answered them, this is Jesus is answering the Pharisees. The question was, when the kingdom of God would come. I'll read it in Tamil. And then Jesus said, the kingdom of God does not come with observation. Nor will they say, see here or see there, for indeed the kingdom of God is within you. லூக்கா 17:20-21. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது, பரிசேயர் கல்வி கற்றவர்கள், தேவனில் என்ன சொல்லலாம், தங்களை முற்றுமாக ஒப்பு கொடுத்தோம் என்று நினைத்து பயபக்தியாய் நடந்து கொள்கிறவர்கள், அவர்கள் வந்து இயேசுவிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும்? இன்றைக்கும் நாங்கள் அதை குறித்து பார்க்கிறோம். யுத்தங்களை கேள்விப்படும் பொழுது, பூமி அதிர்ச்சிகளை, இயற்கை அழிவுகளை கேள்விப்படும் பொழுது
கொள்ளை நோய்களை குறித்து கேள்விப்படும் பொழுது, மனித சமுதாயம் தலைகீழாக போகும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் சமீபம் என்று சொல்லுகிறோம். அவர்கள் கேட்கிறார்கள் தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரதியட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் ஏதுவிராது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். How do you like that? நாங்கள் பாடும் பொழுதும் தேவாதி தேவன் தாமே மனுஷர் மத்தியில் வாசம் செய்கிறாரே என்று சொல்லி பாடினோம். நாங்கள் என்னவாயிருக்கிறோம்? அவருடைய தேவ ஆலயம் என்று சொல்லுகிறோம். தேவ ஜனம்தான் அவருடைய வாசஸ்தலம் என்று சொல்லுகிறோம். சற்று வீட்டில் போய் சிந்திங்க. Because this is not something we can completely understand. அப்போ நாங்கள் என்ன செய்ய இருக்கிறோம்? சற்றே ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம். And இயேசு கிறிஸ்து தாமே வந்தபோது we will understand. God has given us some revelation. We will understand a little bit. And so when Jesus was here, the same Jesus who said the kingdom of God does not come with observation, he also would teach us other things. நாங்கள் பிரித்து பார்க்க இருக்கிறோம். And then I say, you see, my title today is Kingdom of the Christ. Christ என்றால் என்ன? We studied last week. Christ என்றால் anointed one. Anointed one என்றால் மேசியா, மெசாயா, அம்மாசியா என்றால் anointed one. Anointed one என்று சொன்னால் அபிஷேகிக்கப்பட்டவர். அதுவும் பலருக்கு அபிஷேகங்கள் ஆசாரியனுக்கு, ராஜாவுக்கு இருக்கிறது. ஆனால் இவர் விசேஷமாக the anointed one. இவரைத்தான் பிதாவாகிய தேவன் அபிஷேகித்திருக்கிறார். ஒதுக்கி விசேஷ தன்மை கொடுத்து, கௌரவம் கொடுத்து, கனம் கொடுத்து, என்னை பூசி அங்கே ஆசாரிகளை, ராஜாக்களை அபிஷேகித்தது போல இயேசு கிறிஸ்து அபிஷேகிக்கப்பட்டவர். அவர்தான் மேசியா என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு பார்க்க இருப்பது அந்த மேசியாவுடைய, அந்த கிறிஸ்துவுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். So that's what I said, the kingdom of Christ, you can call it kingdom of the Christ, because he is the anointed one. Christ என்றால் anointed, கிறிஸ்டோஸ் என்று சொல்லுகிறோம். அப்படியாக பார்க்கும் பொழுது வேதத்திலே இந்த தேவனுடைய ராஜ்யம் என்பதை பலவிதமாக அழைக்கிறார்கள். The kingdom of Christ, kingdom of God, kingdom of heaven, or just the kingdom. பலவிதமாக அழைக்கப்படுகிறதை பார்க்கலாம். And so I just give you a brief summary, and some of the verses, they are right on the slide. You can you can ask me later, or you can just Google it, you can find it. எல்லாமே ஒன்றை குறித்து தான் பேசுகிறது. தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன, பரலோக ராஜ்யம் என்று சொன்னால் என்ன, கிறிஸ்துவின் ராஜ்யம் என்று சொன்னால் என்ன. வேதத்தில் ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது சாதாரண மனுஷர் ஆளுகிற ஆளுகை மாத்திரம் ராஜ்யம் என்று சொல்லாமல், புதிய ஏற்பாட்டில் எனக்கு விசேஷமாய் வாசிக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சொல்லப்படுகிறதை பார்க்கலாம். So you have it here on the third slide, the kingdom என்று சொல்லி மத்தேயுல 8:12 சொல்றோம். கிங்டம் ஆஃப் ஹெவன், பரலோக ராஜ்யம் என்று சொல்லி மத்தேயு எல்லா இடத்திலும் பரலோக ராஜ்யம் என்று சொல்லுகிறார். And தேவனுடைய ராஜ்யம் அல்லது கிங்டம் ஆஃப் காட் என்று சொல்லி மார்க்கில், எபிசேயரில் வாசிக்கலாம். கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லியும் லூக்காவில், பல இடங்களில், யோவானில், எபேசியரில், கொலேசியரில் வாசிக்கலாம். எல்லாமே ஒன்றை குறித்தான் சொல்லுகிறது. எது? தேவனுடைய ராஜ்யம் அல்லது பரலோக ராஜ்யம் அல்லது மேசியா ஆளுகை சேர மெசியானிக் கிங்டம் என்று சொல்லலாம். So all, whether it is kingdom of heaven, kingdom of God, kingdom of Christ, or messianic kingdom, all talks about the same kingdom, ராஜ்யம்.
And in fact, it's not even Rajyam, it's Alagay. It's not even a kingdom, a place, a static place. Rather, it's a rule of God. And we will see that as we study. So, from the time the gospel is preached in the New Testament, John the Baptist comes and preaches this. யோவான் ஸ்நானன் வந்து இப்படியாக பிரசங்கிக்கிறார். In those days, John the Baptist came preaching in the wilderness of Judea and saying, repent, for the kingdom of heaven is at hand. அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், தேவனுடைய பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். யோவான் ஸ்நானன் பிரசங்கம் பண்ணது தேவனுடைய ராஜ்யம் அல்லது பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி. அவனமாகவே நாங்கள் பார்க்கும் பொழுது பாருங்கள், இயேசு கிறிஸ்து தாமே வந்து, when John the Baptist who comes before Jesus, and when Matthew chapter 4 verse 17, Jesus himself, this was his mission. This is the gospel. This is the good news throughout the New Testament. From that time, Jesus began to preach and say, repent, for the kingdom of heaven is at hand. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அப்ப பாருங்க, முக்கியமான காரியம். And then சீசர்களுக்கும் அதே இயேசு கட்டளையாக விட்டு போகிறார். ஈசர்களும் அதையே பிரசங்கித்தார்கள். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று சொல்லி. அப்படியே இயேசு மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் 7, 8 வசனங்களில் இவ்வண்ணமாக சொல்லுகிறார். So in chapter 10, Matthew 7 and 8, Jesus commands his disciples to go and preach the kingdom of God is at hand or near. And as you go, Jesus gave this command. Preach, saying, the kingdom of heaven is at hand. Heal the sick, cleanse the lepers, raise the dead, cast out demons. Freely you have received, freely you give. But the most important thing is, the most important message is, the kingdom of heaven is at hand. I mean, just there, coming, almost there. போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள் என்று சொல்லி இயேசு சீசர்களுக்கு கட்டளையிடுகிறார். வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்ரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஆனா முக்கியமான செய்தி என்ன? பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆமென். கவனமாய் கேட்டீங்கன்னா நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் எங்களை பார்த்து ஆண்டவர் சொல்வது ராஜ்யத்தின் புத்திரர். We are called the children of heaven, the kingdom of heaven. We are called to be part of the kingdom of heaven. இல்லையா? தேவனுடைய ராஜ்யத்தில் புத்திரராக இருக்கும்படி, பங்காளிகளாக இருக்கும்படி, பிரஜைகளாக இருக்கும்படி அழைத்திருக்கிறதை பார்க்கலாம். இல்லையா? அப்புறம் இயேசு கிறிஸ்துதாமே, கவனமாய் கேட்டீங்கன்னா நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துதாமே சீசர்கள் கேட்டார்கள், எங்களுக்கு ஜெபம் செய்ய கற்றுத்தாரும் என்று சொல்லி. So the disciples asked Jesus, teach us how to pray. So Jesus, this is the only prayer, he teaches them how to pray. Of course, he prayed other prayers, but here is one of the, we say Lord's Prayer. பாருங்க, மத்தேயில, I just read it from chapter 6, 9 to 13. I have the New King James Version, but you can read it. In this manner, therefore, pray. Listen to it very carefully. Our Father in heaven, hallowed be your name. Your kingdom come. Your will be done on earth as it is in heaven.
Jesus is telling his disciples as well as to us to pray, Our Father in heaven. And then he says, Hallowed be your name, your kingdom. Whose kingdom is that? Your kingdom will think your will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread. Forgive us our debts as we forgive our debtors. And do not lead us into temptation, but deliver us from evil one. For yours is the kingdom and the power and the glory forever. Amen. Very interesting. இந்த பிரேயர் நாங்கள் அடிக்கடி அநேக சேர்ச்சுகளில் ஆராதனை முடிந்ததோடு செய்வது வழக்கம். We pray sometimes right after the church service. And Jesus is teaching his disciples to pray to the Father in heaven, telling that his kingdom, the Father's kingdom, to come. And also his will to be done on earth as it is in heaven. And then finally he says, For yours is the kingdom, the power, and the glory forever. Whose is the kingdom? Whose is the power? Whose is the glory forever? Father. Whatever the Father gives, that's what Jesus received. Whatever Jesus gives us, or Father gives us through Jesus, that's what we receive. Very important. Very, very important. And so the Messianic kingdom, we will see a little bit more about it. And நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது இயேசு கற்றுக் கொடுத்தது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. யாருடைய ராஜ்யம் வருவதாக? பிதாவுடைய ராஜ்யம் வருவதாக. பிதாவுக்கு சொந்தமானதை இயேசுவுக்கு கொடுக்கிறார். இயேசுவின் மூலமாக என்னெல்லாம் நாம் பெற்றுக்கொள்கிறோமோ தேவனிடத்திலிருந்து, அதை அவர் மூலமாக அவர் நாமத்தில் கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் மறந்துவிடக்கூடாது, பிதாவின் ராஜ்யம் என்று சொல்லுகிறார். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடன்காலிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்படாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. யாருடையதாம்? இயேசு சொல்றார், பிதாவுடையதாம். ஆமேன் என்பதே. Maybe another time I will preach, I think your God and my God is a nameless God. Another time. We know him in the Old Testament as Yahweh, Jehovah. And the அர்த்தம் அதுக்கு I am who I am. இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவ்வளவுதான். Very interesting. இல்லையா? Sometimes we worship and we don't know whom we are worshiping. We say God, God, we don't know who our God is. Really, it's a very deep study. And we sing sometimes, and we don't know to whom we are singing. We get confused with Jesus and God, the Father. We think all are same, both are same. We don't have the understanding. We don't have the comprehension whatsoever. And it is during the time of Jesus, 2,000 years ago, the Jewish people had a similar prayer. இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே இயேசு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தை போலவே
அக்காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக யூதர்கள் இவனமாக ஜெபம் பண்ணினார்களாம். I'll read it for you. They call it the Kaddish. During the time of Jesus, Jews even concluded their synagogue services with a prayer. Prayer means Kaddish. That is strikingly similar to this section of the Lord's Prayer. இயேசு கிறிஸ்து ஜெபித்த ஜெபத்துக்கு ஒப்பானதான ஒரு ஜெபத்தை அவர்களுடைய சினகோகில் ஆராதனை முடிந்த பிற்பாடு ஜெபம் செய்தார்கள். இப்படியானது, exalted and allowed be his great name in the world which he created according to his will. இயேசு கிறிஸ்து ஜெபித்தது போலவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. And then எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவரே என்று சொல்லி ஜெபம் மே he let his kingdom rule in your lifetime. அவருடைய ராஜ்யம் உங்களுடைய ஜீவ நாட்களில் ஆளுகை செய்வதாக. And in your days, உங்கள் நாட்களில், and in your lifetime of the whole house of Israel, speedily and soon. Praise be his great name from eternity to eternity, and to this they said Amen. You can Google it, you can see the prayer, you can find a translation. கண்டுபிடிக்கலாம். அப்ப என்ன பார்க்கிறோம்? இயேசு கிறிஸ்து வந்து அதற்கு முன்னதாக இருந்தே நாங்கள் அன்றைக்கு பார்த்தோம், மேசியா வருகிறார் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். மேசியா என்பவர் வந்து என்ன செய்வார்? ராஜ்யம் ஒன்றை இந்த பூமியிலே ஸ்தாபிப்பார். அப்பொழுது நீதி, நியாயம், சமாதானம் எங்கும் பரவி இருக்கும். தேவனை அறிகிற அறிவிலே எல்லாரும் நிறைந்திருப்பார்கள். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல மக்கள் அவரை அறிகிற அறிவிலே நிறைந்திருப்பார். யுத்தம் இருக்காது, மரணம் இருக்காது, துன்பம் இருக்காது, துயரம் இருக்காது என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் என்று சொல்லி பார்த்தோம். அதே போல இயேசு வந்து என்ன செய்கிறார்? அவருடைய ராஜ்யத்தை குறித்து, தேவனுடைய ராஜ்யம் குறித்து பேசு. அவர் வந்து அவர் கற்பித்த முழு டீச்சிங்கும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியது. The thing that Jesus taught us, the whole of New Testament in the 3.5 years is all about the kingdom of God. Everything about the kingdom of God. You can call it kingdom of Christ, you can call it kingdom of heaven. It's about the kingdom. And he says in Matthew 13 itself, if you see, all the parables, அவர் தந்ததான எல்லா உவமைகளும், அதிகமான உவமைகள் பரலோக ராஜ்யத்தை பற்றியது. நான் எதனால் பரலோக ராஜ்யத்தை உங்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்துவேன்? How can I explain? How can I teach you about the kingdom of God? What would I compare it to? என்று சொல்லி அவர் பல இடத்துல என்ன செய்கிறார்? முடியுமான மட்டும் நீங்கள் எந்த உவமையை வாசித்தாலும் அது எங்களுடைய பர்சனல் லைஃப்காக அல்ல, நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம். பரலோக ராஜ்யத்தை பற்றியதை. It's all about the kingdom of heaven, kingdom of God, the coming kingdom. We will see a little bit about it. So he says in Matthew, he call it kingdom of heaven. Parable of the sower, இந்த விதைக்கிறவனுடைய உவமை. மற்றது வீட் அண்ட் டேஸ், தமிழில் யாராவது சொல்லக்கூடுமானால் கோதுமையும் பதரும். And then mustard seed, கடுகு விதை. And then the parable of the leaven, புளித்த மாவை குறித்து, எல்லாம் பரலோக ராஜ்யத்தை பற்றியதே. And the parable of the hidden treasure, ஒளித்து வைக்கப்பட்டிருந்ததான பொக்கிஷம், மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. And then he says the parable of the pearl of great price, ஒருவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு எல்லாவற்றையும் வித்துவிட்டு அதை கொள்ளுகிறான். Pearl of great price. And then the parable of the dragnet and 10 virgins. மீன் பிடிக்கிறவரும் வலையை போட்டு எல்லாத்தையும் இழுத்து அதுக்கு பிற்பாடு என்ன செய்கிறான்? கரையிலிருந்து சுத்தப்படுத்தி நல்லது தெரிந்து கொண்டு மிச்சத்தை தெரிந்து விடுகிறான். அடுத்ததாக 10 கன்னிகைகளை ஒப்பிடுகிறார். எல்லாம் பரலோக ராஜ்யத்தை பற்றியது. And so on, so many parables, all that he said is about the kingdom of God. அப்போ 4 விதமான கண்ணோக்கங்கள் இந்த பரலோக ராஜ்யத்தை பற்றி உள்ளது.
There are at least 4 views about the kingdom of God. That's what we are going to see. நாங்கள் முதல்ல வாசித்த போது சொன்னோம், இயேசு சொன்னார், பரலோக ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, கண்ணில் காண்ற மாதிரி வராது. இதோ அங்கே வருகிறது, இதோ இங்கே வருகிறது, அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார் சொல்வதற்கும் ஏது வராது. அது எங்கே இருக்கிறது? உங்களுக்குள் இருக்கிறது என்ற. அதே நேரத்தில் பரலோக ராஜ்யம் வருவது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது பூமியிலே செய்யப்படுவதாக, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே என்று சொல்லி வருகிறதுக்காக ஜெபம் பண்ணிபடியாகவும் சொல்லுகிறார். பரலோக ராஜ்யத்தை பற்றி எத்தனையோ உவமைகளையும் சொல்லுகிறார். அப்ப ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கிறதாம் இருக்கிறது, இனிமேல் வரப்போகிறதாம் இருக்கிறது. அதை குறித்து தான் நாங்கள் சற்றே பார்க்க இருக்கிறோம். So they call it the weaves of the kingdom. One is called the ethical weave. அப்படி என்று சொன்னால் என்ன? எல்லாரும் ரட்சிக்கப்படும் பொழுது, தேவனுடைய ஜனமாக வரும் பொழுது, அவருடைய ராஜ்யத்தின் புத்திரராய் வரும் பொழுது, உலகம் முழுவதும் இருக்கிற ரட்சிக்கப்பட தானாகவே இந்த பூமி நன்மை செய்கிறவர்களாக, இயேசு சொன்ன ஒரு கணத்தில் அடிந்தால் மறு கணத்தை கொடு என்று சொல்லி அப்படியான அகிம்சை செய்கிறவர்களாக, தீமையை சகிக்கிறவர்களாக, உங்களை நேசிக்கிறவர்கள் மாத்திரமல்ல உங்களை பகைக்கிறவர்களை நேசிக்கும் பொழுது என்ன செய்கிறோம்? ராஜ்யம் வந்துரும் என்று சொல்லி பார்க்கிறோம். படி சொல்லும் பொழுது ஒரு சிலர் சொன்னார்கள், கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொன்னார் அல்லவா? கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் எப்படி? கடுகு விதை அவர் சொன்னார் ஒரு சிறு கண்ணால காண முடியாத சிறு விதையா இருக்கிறது. He said it's compared to mustard seed. The ethical way is when everybody gets saved and our lives are changed and we become, kind-hearted, just like Jesus said. We not only love our friends, we begin to love our enemies. Non-resistance, no violence against violence. That's why Leo Tolstoy talked about and wrote a book about it. Kingdom of God is within us, and when we change, everything around us will change. Then God rules in our hearts. Ethical weave. Other than we see the mustard seed is a very small seed, they plant it, and Jesus tells us in that parable, it grows and becomes a big shrub, and birds from everywhere comes and rest there. It was small but became big. So it starts as a small, insignificant thing and slowly becomes big. So everybody thought, and this is how the kingdom of God is going to be on earth. When everybody gets saved around the world and they become better people, good people, righteous people, God-fearing people, things will become like the mustard plant. Hasn't happened. The other one is experiential. As Jesus said, it is within you what you experience. You know that God is there. You know He's in our midst. அதில் தான் நாங்கள் தேவாதி தேவன் தாமே எங்களோட வாசம் செய்கிறாரே என்று சொல்லி படிக்கிறோம். Experiential. You experience Jesus. You experience the presence of God. Experience His love. என்று சொல்லி நினைத்தார்கள். And then the other one is most important one, mostly what we think about the eschatological view of future. Everything is coming, there is war, there is famine, and He's coming, He's coming, He's coming, and there is, so much persecution against the Christians. So He's coming, His year, His, appearance is near, He's going to come in the clouds of heaven, He's coming. Future. And some say, He has already started it, but it's not consummated. Already, not yet. When Jesus came to this earth, He initiated the kingdom, He laid the foundation for the kingdom, and it is not complete yet, it's not perfect yet, but He's going to come, and then it will be complete. இயேசு கிறிஸ்து ஆரம்பித்து வைத்தார், உலகத்தில் இருந்தபோது வந்தபோது, ஆனால் இன்னும் பூர்ணப்படவில்லை. அவர் வந்ததும் பூர்ணப்படும். அதுவே ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டது, ஆனால் இன்னும் பூர்ணப்படவில்லை. Bible verses are there. I will give you some verses. So first,
Is the kingdom of God just spiritual only? I've been a Christian for lifetime. I was a Catholic, and then I was a very strict Seventh-day Adventist. Now I'm a Pentecostal. I say sometimes I don't know what I will be tomorrow. Martin Luther was a Catholic, then he became a Protestant, and became a Lutheran. We follow Lutherans. A lot of people like that. You learn and you understand, Most of our religious denominations are based on one doctrine. We say Pentecostal, we believe in the baptism of the Holy Spirit, nothing else. So that means they believe they must keep the seventh day, Saturday, as a Sabbath. That's all. We call it Trinitarian, Unitarian, all kinds of things, just Presbyterian, Baptist. They believed in baptism, so became Baptist. Presbyterian, how the church must be organized, they became Presbyterian. United, they got a couple of denominations together, so there's a united church. You can go around and see Alliance Church, so many churches are there, all based on one doctrine. Then we claim that because that's our identity. That is our identity. You lose that, you lost everything. You become just a regular Christian, which is good. I like that. And then within you, because once we become Pentecostal, we pray for the other Protestants. Save them. They are in the wrong path. We pray for the Catholics. We even cast demons out of them. But most of the doctrines we practice are Catholic doctrines. That's another time. I don't even want to translate it. So within you. So we say kingdom of God is also very spiritual thing. Jesus சொன்னார் பரலோக ராஜ்யம். There are arguments about it. Arguments. That simply means ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது ஒரு உலகத்தில் வந்து ஆண்டவர் இருக்கிறது மாத்திரமல்ல, பரலோகத்திலிருந்தும் எங்களை ஆளுகை செய்வது. அவருடைய ஆளுகை எங்கு இருக்கிறதோ அதுதான் தேவனுடைய ராஜ்யம் என்ற அர்த்தத்திலும் எடுத்துக்கோ. தேவன் உங்கள் இருதயத்திலிருந்து உங்கள் ஆளுகை செய்வாரானால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்துவிட்டது. That's another understanding. அப்படித்தான் சொல்லுகிறார். when he was asked, நாங்கள் முதல்ல பார்த்து நாங்கள் 17 தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே பிரதியட்சமாய் வராது. அப்போ அது ஆவிக்குரிய ஒன்றாகவும் இருக்கிறது. நாங்கள் அதை மிஸ் பண்ணிவிடவே கூடாது. We miss that thing when God rules. It's not a static one, it's a dynamic one. When God rules, controls your life. Not control, I don't want to. He has a part in it. You obey him and God leads you. God leads you. Control is not a good word. God leads you. Then the kingdom of God is in you, within you. It has come to you. So it's a kingdom of God is not always with observation, as Jesus said. It is also a spiritual thing. You experience it. And you love God. And you love your fellow human being. நீங்கள் அது அனுபவத்துக்குரியதாக ஆவிக்குரிய ஒன்றாகவும் பரலோக ராஜ்யம் இருக்கிறது என்று சொல்லி இயேசு சொல்லுகிறதை பார்க்கலாம். அதுதான் உங்களுக்குள் இருக்கிறதே, பிரதியட்சமாய் வராது. பிரதியட்சமாய் வருகிறதும் இருக்கிறது, இயேசு கற்றுத்தருகிறார். அதே நேரத்தில் பரலோக ராஜ்யம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு நீங்கள் கடவுளத்திலே வந்து பாவ மன்னிப்பு பெற்றீர்கள் என்று சொன்னால், ஆண்டவரே நீர் உள்ளத்தில் வாரும் என்னை ஆளுகை செய்ய என்று கேட்ட பொழுது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்துட்டு. இன்னும் பெர்ஃபெக்ட் ஆகவில்லை என்று அதை குறித்து நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்துட்டது. அதனால தான் வேதம் உங்களையும் என்னையும் பார்த்து ராஜ்யத்தின் புத்திரர் என்று சொல்லுகிறதை பார்க்கலாம். When we say, when we repent and we ask the Lord, come into my heart, be my Lord and Savior, the kingdom of God or the God's rule has come into my heart and your heart. So he leads us
and we have become children of the kingdom of God. Spiritually. This is just spiritually. We have not become perfect. We are still in the flesh, sinful flesh. We have not become perfect, but we have sensed it spiritually. என்று சொல்லி பார்க்கிறோம். So what we say, பாருங்க தொடர்ந்து பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா in Romans 14:17 the kingdom of God is also partly spiritual. That's why Romans 14:17 says like this, for the kingdom of God is not eating and drinking, but righteousness and peace and joy in the Holy Spirit. Very simple, very nice. So you can experience the kingdom of God right here on earth, in your home, in your life. While you are seated here, you can experience the kingdom of God. Why? Because the kingdom of God is not a big party, not everything is subsided, no more war, no more sickness, no more death. Yes, that's coming, but already, because God has come into your heart, you can experience the kingdom of God. தேவனுடைய ஆளுகையை நானும் நீங்களும் பரிசுத்த ஆவியின் மூலமாக ஆவிக்குரிய விதத்தில் அனுபவிக்கலாம். சுற்றிலும் பிரச்சனைகள் இருந்தாலும் துன்ப துயரம் இருந்தாலும் இன்னும் உலகம் மாற்றப்படாமல் இருந்தாலும் நாம் மாறி இருக்கிறோம். ஏனென்றால் தேவ ஆவியினாலே. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற ஆவிக்குரிய அனுபவமாயிருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். அப்போ பாருங்க, வெரி இன்ட்ரெஸ்டிங்கான பகுதியாக இருக்கிறதை காணலாம். So far, you are able to understand it. One is a spiritual realm. Kingdom of God is, as Jesus said, it doesn't come with observation. It is an experience you have by the Spirit of God, by the grace of God. Being here on earth, in your physical body, you can still enjoy the kingdom of God. And then, Jesus said another thing. Matthew 12:28. But if I cast out demons by the Spirit of God, surely the kingdom of God has come upon you. இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்தபோது இவ்வண்ணமாக சொல்லுகிறார், நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. So இயேசு பூமியில் இருந்தபோது people could experience what the real final kingdom of God would be. So kingdom had already come, he says. இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்தபோது தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும், தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படியெல்லாம் இருக்கும் என்று சொல்லி காணத்தக்கதான அனுபவத்தை இயேசு பிரசன்னமாக இருக்கும் பொழுது பிசாசுகளை விரட்டுகிறதையும் நோயாளிகளை குணமாக்குறதையும் மருத்துவனை உயிர்ப்பிக்கிறதையும் காணும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறதே வல்லமையாக என்று சொல்லுகிறதை பார்க்கலாம். இப்போ வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லுகிறதார், அதோடு வருகிறதாக இருக்கிறதாக சொல்கிறார். பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் ஒரு கடைசியாக வாரது மாத்திரம் அல்ல, எங்களுடைய இருதயத்திலும் இருக்கிறது. தேவன் ஒரு இடத்திலே கிரியை செய்வாரே ஆனால் எங்கும் வியாபித்திருக்கிறவர் அல்லவா, அவருடைய ராஜ்யத்தின் வல்லமை காணும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தில் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி உணரக்கூடியதாக இருக்கிறதை பார்க்கலாம். Interesting, isn't it? And then God is also talking about the future. வருகிறதாகவும் இருக்கிறது, வந்ததாகவும் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவினால் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் இருக்கிறது. அது எங்களுக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய அனுபவமாகவும் இருக்கிறது. Hallelujah. So நாங்கள், if you are a Christian, this is the main subject. What is the gospel? Gospel of the kingdom. And the Jews were expecting it. And I said the Jews are still expecting it. And we are expecting the Christ, the anointed one, the Messiah to come back again. And we are expecting it. And the whole world is expecting it. There will be a change. New era. New age. There will be peace, no more war.
future. So ஜேசு அதே இயேசு தான் பாருங்க வந்திருக்கிறதுன்னு சொல்றார், உங்களுக்குள்ளே இருக்கிறதுன்னு சொல்றார், பிரதேசமாய் வராதுன்னு சொல்றார், வர இருக்கிறதுன்னு சொல்றார். யார் சொல்றது? மூண்டும் ஒரே ஆள் தான். இன்ட்ரெஸ்டிங் isn't it? தேவனுடைய ராஜ்யம் வரும்படியாகவும் ஜெபம் பண்ணுகிறார், ஜெபம் பண்ண சொல்லி தருகிறார். Then Luke 21, 29 to 31, it's the future. He told them this parable. Look at the fig tree and all the trees. When they sprout leaves, you can see for yourself and know that summer is near. When you start sneezing, when you are having what you call allergy, you know spring is near. Practically. Even so, when you see these things happening, he gave a list of things. Jerusalem will be surrounded, and then there'll be war and rumors of wars, famine, persecution, pestilences. Then it's at the door. Then when you see these things happening, the kingdom of God is near. So it's also future. We are looking forward to that. And we must also not look just outwardly. We must also look inside too. Is the kingdom of God within me? Am I ready to receive what is coming from out of this world? And this world will be the place where God will rule. And now some of us have an understanding that பரலோக ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது we are going there and we are not going there. God is coming here. இயேசு என்ன சொல்லி தந்தார்? ஜெபம். சிஸ்டர், பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே உம்முடைய ராஜ்யம் வருவதாக. So you're not going. Your God is coming. அதில் தான் நாங்கள் பாடின பாட்டில் பாடினோம், உம்முடைய வாசஸ்தலம் எங்கள் மத்தியில். And it's in the Revelation, last chapters. God has come to dwell amongst us. God is coming here. And this earth, is nothing wrong with it. It's beautiful. We spend money to go to, places, like places like Kerala and Sri Lanka and Jamaica and Bahamas, Bermuda. I can afford to go to Cuba a few times. Beautiful. Nothing wrong with this. And Canada, people are looking at these drone pictures and they want to come to Canada. Sister wants to go to Newfoundland. Then I told her, you can't see these things. This is all pictures taken from the... You won't be able to go there onto the rocks and see things. Nothing wrong with this earth. We have corrupted it because of sin, war, all kinds of, problem. And so he says that, தேவனுடைய ராஜ்யம் வருவதாக சொல்லுகிறார். இந்த அடையாளங்களை எல்லாம் காணும் பொழுது, நீங்கள் லூக்கா 21 வாசிக்கலாம், மத்தேயு 24 வாசிக்கலாம், எல்லாற்றையும் பார்க்கும் பொழுது நாங்கள் இன்றைக்கு காண்ற அடையாளம் எல்லாம் காணும் பொழுது அவருடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். Jesus, and then you see, and Brother Sri, will you read that for us? Luke chapter 21, 29 to 31. 21, 29 to 31. அடையாளங்கள் இருக்கிறது. I'm not going to talk about the அடையாளங்களை பார்த்து முதல் நூற்றாண்டிலிருந்தே மக்கள் எதிர்பார்த்திருந்ததை பார்க்கலாம். கொள்ளை நோய் வந்த போதெல்லாம் இதோ ஆண்டவர் வந்துட்டார், யுத்தம் ஏற்பட்ட போதெல்லாம் இதோ வந்துட்டார், உலகத்திலே உபத்திரம் ஏற்பட்ட போதெல்லாம் இதோ வந்துட்டார் என்று சொல்லி மக்கள் எதிர்பார்த்திருந்ததையே பார்க்கிறோம். இன்றைக்கும் அப்படியே, இன்றைக்கும் பிரசங்கங்களை கேட்பீங்க, இதோ கம்ப்யூட்டர் வந்துட்டது, இதோ மார்க் போட போறார்கள் உங்களுடைய கையில் இல்லாட்டி நெத்தியில் என்று சொல்லி சொல்றவங்க ஏராளம். இது அக்காலத்திலிருந்தே இருந்து வருகிறதாக இருக்கிறதை பார்க்கலாம். எப்படி வருவார், என்ன மாதிரி வருவார்?
Nobody knows exactly what time. ஆனா பேதுரு சொல்றார், திருடன் வருகிற விதமாய் வருவார். சொல்லிட்டு வாரதில்லை. ஆனா அடையாளங்களை காணும் பொழுது நீங்கள் இருளில் இல்லையே. எந்த நேரமும் எல்லா காலத்திலும் மனிதர் ஆயத்தமாய் இருக்கும்படியாக அந்த அடையாளங்களை எல்லா காலத்திலும் கொடுத்தாரா சொல்ல தெரியவில்லை. பூமி அதிர்ச்சியால் இல்லாமல் இருந்ததில்லை, கொள்ளை நோய் இல்லாது இருந்ததில்லை, யுத்தங்கள் இல்லாமல் இருந்த காலமே கிடையாது. ஸோ அதுதான் அடையாளம் என்று சொல்லி நாங்கள் எடுக்கும் பொழுது there is a serious problem. ஆனால் விசுவாச துரோகம் ஏற்படும். There will be a backsliding that we see all the time too. அன்றியும் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அத்திமரத்தையும் மற்றெல்லா மரங்களையும் பாருங்கள், அவைகள் தளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிகிறீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றென்று அறியுங்கள். அப்ப எதிர்காலத்தில் வருகிறதான அடையாளங்களோடு காணப்படுகிறதான ஒன்றாகவும் இருக்கிறது. ஆவிக்குரிய நாங்கள் அனுபவிக்கிறதாகவும் இருக்கிறது, வரப்போகிறதாகவும் இருக்கிறது. இயேசு ஒரு காரியத்தை சொன்னார். யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 3-5 மட்டும், யார் இந்த ராஜ்யத்தை பார்க்கலாம், யார் இந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கலாம்? Who can see this kingdom spiritually? Who can enter into this kingdom spiritually? So John chapter 3 verses 3-5 he says so beautifully. I'm going to ask Pastor Eben to read it in English, and I'm going to ask Brother Sri to read it in Tamil, because it's a very common passage. Amen. Jesus replied, very truly I tell you, no one can see the kingdom of God unless they are born again. Can you see that? It's Jesus' words. No one can see the kingdom of God unless he or she is born again. So Nicodemus asked him a nice question. And Nicodemus said to him, how can a man be born when he is old? Can he enter a second time into his mother's womb and be born? Jesus answered, most assuredly I say to you, unless one is born of water and the Spirit, he cannot enter the kingdom of God. So he talks about a spiritual experience, a born again experience. And once you have that experience by the Spirit, you indicate to the world by baptism of water that you are a child of the kingdom. So it's an experiential one. Brother Sri? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். Beautiful verse. இங்க இருக்கிற எத்தனை பேர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்திருக்கிறீங்க? Should I not ask? How many of you have entered into the kingdom of God? He says simply, unless somebody is born again of the Spirit and of water, he cannot enter into the kingdom of God. So I ask the question, we call ourselves the children of the kingdom. How many of you have entered the kingdom of heaven or kingdom of God? I thought I will get the answer right away. Only one is going to the, one got the ticket, Debbie. In other words, how many of have got the ticket to fly tomorrow? Felix got the ticket, Brother San. Hello, Pastor Eben and Damayanti, and where is Sri? Gone. So most important thing
அதி முக்கியமான காரியம் ஆவிக்குரியதான அனுபவம். நீங்கள் பரலோக ராஜ்யம் வருமென்று எதிர்பார்க்கிறது சரிதான். ஆனால் பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பூமியில மாம்சத்தில் இருந்தே பிரவேசிக்கலாம். பிரவேசம் எங்களுக்கு இலவசமாக இயேசுவின் மூலமாக கிடைக்கப்பெறுகிறதாக இருக்கிறது. அந்த ஆவிக்குரிய அனுபவம் இதுல தான் நாங்கள் முதலாக கேட்பது. யாராவது செத்து போனா கேட்பார்கள், அவர் born again-ஆ? என்னுடைய தம்பியார் செத்து போனார், கேட்டாங்க அவர் born again-ஆ? என்னடா எனக்கு சொல்றாங்க born again இல்லாட்டி அவர் பரலோகம் போக மாட்டாரு. In other words, அந்த கேள்வியை அவிசுவாசி இடத்துல கேட்காதீங்க, யார் இடத்துல கேட்காதீங்க. Because it hurts them. So you should be able to answer it without any hesitancy at all. தயங்காமல் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசித்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடியதான அந்த தைரியம், அந்த நிச்சயம், ரட்சிப்பின் நிச்சயம் என்று சொல்றோம் அல்லவா, அது தேவையா இருக்கு. இல்லாவிட்டால் நான் மூடி வச்சுட்டு உங்களுக்கு ரட்சிப்பை குறித்து பேச வேண்டியது இருக்கிறதை பாருங்கள். You see, that's what that is the fundamental, the foundational, most important thing of all. Amen. So far, பரலோக ராஜ்யம் எப்படி ஏற்பட்டது? யாராகிலும் வருகிறதா? ஓம் வருகிறது. உங்களுக்குள் இருக்கிறதா? ஓம் இருக்கிறது. இயேசு அதை ஆரம்பித்து விட்டாரோ? ஓம் ஆரம்பித்து விட்டார். ஆனால் எல்லாம் முற்று பெற்று விட்டதா? ஆளுகை செய்கிறாரா எல்லா இடமும்? இல்லை. பாருங்க, 3-4 விதமாக அதான் பார்த்தோம். 4 விதமான எத்திக்ஸ் இருக்கிறதை பார்க்கலாம். ரட்சிக்கப்பட்ட நாமும் கூட இன்னும் என்ன செய்கிறோம்? ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இந்த மாம்ச மீட்புக்காக தபிக்கிறோம், இன்னும் முற்று பெறவில்லை. So it is an important thing at all. So முதலாவதாக அவர் இயேசு சொல்கிறார், வருகிறதா இருக்கிறபடினால ஒரு முக்கியமான விடயத்தை செய்யும்படியாக சொல்கிறார். Matthew 24 verse 14, and this gospel of the kingdom, ஆவிக்குரிய அனுபவத்தில் பரலோகத்தில் பிரவேசிக்கலாம், மறுபடி பிறந்தால் என்கிறதானதும், இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் பாருங்கள். இயேசு வந்த பொழுது பரலோக ராஜ்யத்தை பற்றி எங்களுக்கு பிரசங்கித்தார். அது வருகிறதாக இருக்கிறதுக்கான அடையாளங்களையும் காண்கிறோம் என்று சொல்லி பரலோக ராஜ்யத்தை குறித்து தேவன் ஒரு நாள் ஆளுகை செய்ய போகிறார், உங்கள் இருதயத்திலும் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார் சொல்லி தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய சுவிசேஷம், the kingdom shall be preached in all the world for a witness. அவங்க எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்றல்ல, unto all nations, and then shall the end come. Wow, very important. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். அதுதான் நாங்கள் பார்க்குறோம். பாருங்க, ஆண்டவர் அதற்கான வழிகளை வகுத்து இன்றைக்கு நாங்கள் இங்கே பேசி கொண்டிருக்கும் பொழுது எத்தனையோ பேர், ஆயிரக்கணக்கானோர் பார்க்கக்கூடியான வசதியை வைத்திருக்கிறார். டிவியில் எத்தனையோ தேசங்களில், போக முடியாத தேசங்களில் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியதான் பிரசங்கமே அன்றி, நீங்கள் கிறிஸ்தவனாய் வந்தால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு சுகம் கிடைக்கும், பலன் கிடைக்கும், என்ன சொல்லலாம், ஹெல்த்தும் வெல்த்தும் ப்ராஸ்பரிட்டியும் குடும்ப பிரச்சனையும், அது போய் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக இந்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், பிற்பாடு சகலம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறதை பார்க்கலாம். When you come to Christ, the main teaching is you, by born again experience, by the grace of God, by the Holy Spirit, you enter into the kingdom of heaven. It's the eternal kingdom where you will live forever, a place of peace. That is where the real happiness and bliss is. And we don't teach, become a Christian, you will have health and wealth and prosperity.
That's not the teaching. But you will have peace of God, which surpasseth all understanding, even with persecution, because the kingdom of God will be within you as well. But the kingdom's gospel must be preached. That's for the material kingdom, the physical kingdom, God's rule to come onto this earth. Everywhere God will be ruling. We will see a little bit about it. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. For we know that the whole creation groaneth and travaileth in pain together until now. And then he says, அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய we are saved, God has come, we have entered into his kingdom, but we have physical pain and suffering. சரீர மீட்பாகிய புத்திர ஸ்வீகாரம் வருகிறதுக்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். Beautiful, இல்லையா? And not only they, but ourselves also, which have the first fruits of the Spirit. We have experienced it. We have entered into the kingdom spiritually. Even we ourselves grown within ourselves, waiting for the adoption to wit, the redemption of our body. Man, we all grow old, we get tired, we get sick, we die. We are waiting for the redemption of our body. That's our anxious expectation. Ilya. And then I'll give you one other important clue. Jesus will come, the Messiah. I said it is the kingdom of the Christ. But Paul gives us an hint. Because in the Lord's Prayer, finally Jesus taught us to say, for thine is the kingdom, the glory, and the power forever and ever. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடைய வேலை. யாருடையது? யாருடையது? பிதாவுடையது. அப்ப பவுல் அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்து வந்து ராஜாதி ராஜாவாக திரும்ப வந்து மேசியாவாக திரும்ப வந்து ஆளுகை செய்வார். எவ்வளவு காலம் Messianic kingdom? We are not sure. Only in the book of Revelation, only in the chapter 20, talks about 1,000 years. We have no idea. Even in our prayers, we say 1,000 years. We don't know whether it's million years in our terms. A long period of time. It simply says 2,000 years ago, a long period of time, innumerable years. These are days we had no calculators, no computers. People were counting with their fingers. For them, 1,000 is a lot. How to count 1,000? So, Paul says this very important message. யாருடைய ராஜ்யம்? ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் பிதாவுடையது. யாருடைய ராஜ்யம் வருவதாக என்று நாங்கள் ஜெபம் செய்கிறோம்? பிதாவின் ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். ஆனால் இயேசு கிறிஸ்து கொஞ்ச காலம் பூமியிலே ஆளுகை செய்யணும். How long? We do not know. The Bible says 1,000 years in Revelation only in chapter 20. We are not sure whether that is an, just a finite time or to indicate an infinite long time. But as far as God is concerned, it's a short time. So I give it to you. This is what the revelation Paul received. This is what he is telling. Kavanamai Kerlingal. And Pastor Eben will read. I'll try to explain it in 1 Corinthians chapter 15,
22 to 28, these verses are found. For as in Adam all Yeah, die, yeah. even so in Christ all shall be made alive. All will be made alive in Jesus Christ. As in Adam, all die in Adam. Where in Christ, all will be made alive. Everybody will rise again. Amen? But each one in his own order. Yeah, there is an order of resurrection. Christ the first fruits. Yeah. Afterward, those who are Christ's at his coming. Yeah. Then comes the end, when he delivers the kingdom to God the Father, when he puts an end to all rule and all authority and power. Yeah. See, number 20, verse 24, he says, Jesus will rise again. And then those who belong to him. Then everybody else. But this is what it is. Then comes the end. When he delivers the kingdom to God the Father. Jesus will rule for a short time and give the kingdom to God the Father. That's what the prayer of Jesus is. For thine is the kingdom and glory and power forever and ever. இயேசு கிறிஸ்து தாமே we will read that in Tamil. அப்புறம் பாருங்க then you will you read and For he must reign till he has put all enemies under his feet. Yeah. The last enemy that will be destroyed is death. yes. For he has put all things under his feet. But when he says all things are put under him, it is evident that he who put all things under him is accepted. Yeah. Now when all things are made subject to him, then the Son himself will also be subject to him who put all things under him, that God may be all in all. Then only we will understand really that is the song we sing. இதோ மனுஷர் மத்தியில் தேவாதி தேவன் தாமே வாசம் செய்கிறாரே. Yes, Jesus represents the Father. He is the very image of God. But finally, Jesus will, once he has defeated everything, the final enemy is death. Then Jesus himself will hand over the kingdom to the Father. He will be under subjection to the Father. So God will be supreme in everything. Very interesting, isn't it? So Jesus as a Messiah will rule for some times. How long? Until everything is put down. Finally, death. Then Jesus will be subject to the Father. That is why Jesus said, my Father is greater than me. That's what he said. I have come for the glory of my Father. And then that's what he prayed, Father, not my will, your will be done. That is why in the Lord's Prayer he's teaching us, our Father in heaven, hallowed be your name, your kingdom come, your will be done on earth as it is heaven. Thine is the glory and the power and all that. You see, Messiah will come, Messianic age is there, and we will be part of that if we are born again, if we have experienced the kingdom spiritually within us, and one day, soon, God's rule will be here by Jesus Christ. And Jesus, once he has defeated everything, conquered everything, he will give it to the Father. Father will be above everyone else. Hallelujah. பாருங்க, you go home and read it. 1 Corinthians 15 அதிகாரம், Brother Sri is going to read it for us. And from 22 to 28. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். யாருக்கு இயேசு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார்? பிதாவுக்கு.
அதைதான் நாங்கள் அவர் சொல்லி தந்த ஜெபத்திலே அவரே சொல்லி தந்தார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. கடைசியாக சொல்லித்தர்றார், வல்லமையும் மகிமையும் எல்லாம் உம்முடையதே என்று. கடைசியில் இயேசு கிறிஸ்து கொஞ்ச நாட்கள் ஆளுகை செய்வனும், எவ்வளவு காலம் எங்களுக்கு தெரியாது. எல்லாவித சத்துருக்களையும் பிதாவாமே அவருக்கு கீழ்ப்படுத்துவதற்கு மட்டும். கடைசியாக பரிகடிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என்று சொல்லி பார்க்கிறோம். Death will be abolished only then. It's a long study. Even during the Messianic age, they said there will be death. We have Bible verses to indicate it. But then they will live a long life. If somebody dies at the age of 100, they'll say, "My, so young, he passed away. What happened?" Interesting. And finally, பாருங்க வாசிப்போம். எங்கள் எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்துக்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். சகலத்தையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லியிருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. சகலத்தையும் இயேசுவுக்கு கீழ்ப்படிய பண்ணினவர் இதா இயேசுவிலும் பெரியவராக இருக்கிறார். அவர் இயேசுவுக்கு கீழ்ப்பட்டவர் அல்ல. அதுதான் இதன் அர்த்தம். ஏனென்றால் கடைசியில சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். So we understand a little bit. Finally, God's kingdom. God's kingdom. Christ's kingdom for a while, Christ will rule for a while. Then everyone will confess, every knee will bow before Jesus Christ and say, "He is the Lord." But after everything is over, once death is conquered, Jesus himself will be submissive to the Father. சகல முழங்கால்களும் விடவும் நாவியாவும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும். ஆனால் எல்லாம் முடிந்த பிற்பாடு அவரை கொண்டுதான் பிதா எல்லாவற்றையும் செய்கிறார். எல்லாம் செய்து முடித்த பிற்பாடு தேவனுடைய ராஜ்யம் தேவனிடத்திலே பிதாவினிடத்திலே ஒப்பு கொடுக்கப்படும். இயேசு கிறிஸ்துவும் பிதாவுக்கு கீழ்ப்பட்டவராக இருப்பார். அதில் தான் இயேசுதாமே எங்களுக்கு ஜெபத்திலே கற்றுக் கொடுக்கும் பொழுது திரும்ப நாங்கள் சில நேரம் விட்டுடுவோம். That's why Jesus said in chapter 6 in Matthew, as his Lord's prayer, "For yours is the kingdom, the power, and the glory forever. Amen." Jesus has to rule for us now, for sometimes. We don't know how long, whether 1,000 years, 2,000 years, million years, we do not know. Finally, when the death is conquered, everything is subdued, Jesus himself, God appointed person, anointed person, the Messiah, will hand over it to the Father. And then பாருங்க, எங்களுடைய ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமீன் என்று முடிக்கிறதாக இருக்கிறது. அதைதான் பவுல் அப்போஸ்தலன் இங்கே 15:1-15 கொரிந்தியரிலே சொல்லுகிறார். So somebody has concluded. I have a slide there. Two kingdoms are there. There are two kingdoms. There is the material kingdom, which we feel and touch, experience. There is a spiritual kingdom. That is the simplest way to understand it. ஆவிக்குரிய ராஜ்யமும் உண்டு, அதே நேரத்தில் என்ன சொல்லலாம், லௌகிக மாம்சத்துக்குரிய
சொல்லர்த்தமுள்ள ராஜ்யமும் உண்டு. There is the material kingdom and there is the spiritual kingdom. When God created our out of his sovereign will, made things material and he made person spiritual. எங்களை ஆவிக்குரியவர்களாகவும் மாம்சத்துக்குரியவர்களாகவும் படைத்திருக்கிறார். அவருடைய ஆவியை ஊற்றும் பொழுது ஊதும் பொழுது எங்களுக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்கிறது, ஆவிக்குரியதாக இருக்கிறது. ஆனால் எங்களை என்ன செய்கிறார்? மண்ணிலிருந்து உருவாக்கி எங்களுக்கு ஒரு என்ன சொல்ல ஒரு சரீரத்தை கொடுக்கிறார். நாங்கள் மண்ணாகவும் இருக்கிறோம், ஆவிக்குரியவர்களாகவும் இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் ஆவிக்குரியதாகவும் இருக்கிறது, அதே நேரத்தில் லௌகிக சம்பந்தமான மாம்சத்துக்குரியதாகவும் ஒரு இடம் இருக்கு. அவர் வந்து ஆளுகை செய்கிற இடம். And then it says, and he is the king over both domains. அவர் தாமே ரெண்டுக்கும் ராஜாவாக இருக்க போகிறார். Finally, hallelujah, praise God. I am done and I have lot more to teach about lot of things. அப்ப பொதுவாக என்னத்தை பார்க்கிறோம்? இந்த வேதம் எதை பற்றி சொல்லுகிறது? தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி, பரலோக ராஜ்யத்தை பற்றி இல்லையா? அது வர இருக்கிறதாகவும் இருக்கிறது, ஆவிக்குரியதாகவும் இருக்கிறது, மாம்சத்துக்குரியதாகவும் இருக்கிறது. எப்படி நாங்கள் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கலாம், யார் யார் பிரவேசிக்க மாட்டார்கள் என்றும் இருக்கிறது, யார் யார் பிரவேசிப்பார்கள் என்றும் இருக்கிறது. முக்கியமாக யார் பிரவேசிக்கிறதுக்கான பிரசவம் அல்ல, இயேசு அப்படிதான் சொல்லுகிறார், மறுபடியும் பிறக்க வேணும் என்று சொல்லி. அதுதான் கேட்கிறேன் நான், திருப்பி தாயின் வயிற்றிலே போய் பிறக்கிறது உண்டு, அதுக்கும் அர்த்தம் இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் வாயில போட்டிருப்பார். It's a rebirth experience. So you may have a lot of questions, but you can study at home. And பாருங்க, எதிர்காலத்திலேயும் வர இருக்கிறதாக இருக்கிறது. It's already within us also. Jesus ரெண்டையும் சொல்றார். You know, I have been a Christian for all my life. And are we making some mistakes somewhere? 2000 years or so, 2000 years we have been preaching as a Christian church. Is there something we are missing somewhere? Every time we see earthquakes, famines, pestilence, wars, rumors of wars, morality declining, we say he's coming, he's coming, he's coming. Paul said that, Peter said that 2000 years ago. Are we missing something? Huh? Peter says, yeah, I said Peter. சற்று யோசிச்சு பாருங்க, as Christians எங்கேயாவது ஏதாவது ஒன்றை நாங்கள் மிஸ் பண்றோமா? இந்த 2000 ஆண்டுகளாக சபையினுடைய போதனை தேவன் வருகிறார்னு சொல்லி, அப்ப நாங்க வானத்தை தான் அண்ணாந்து பார்த்து நிற்கிறோம். ஒரு சிலர் எவ்வளவு ஆவலா இருந்தார்கள் சொன்னா, வீடு வாசல்லாம் வித்து பொதுவா அனுபவித்தார், இந்த வரப்போறார் என்று சொல்லி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மாத்திரமில்லை, லாஸ்ட் இந்த நாட்கள்ல கூட அப்படி சிவிக்கிறவங்க உண்டு. Is there something we are missing? Think about it and pray about it. Is it more spiritual also? Yes, physical is there. There are a lot of prophecies. I've got a big picture here. I'll show you just that picture. But will you just put that picture? See, it's in the Old Testament prophecies. What kingdoms should come and when God's kingdom will come. That's a big teaching. But are we missing something? Think about it and pray about it. Only God has to give us the grace. Jebam Sivoma, shall we pray?